ஒடிசாவில் இருந்து சென்னைக்கு வந்த ரயிலில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா கடத்தி வந்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராணிப்பேட்டை அருகே அம்மூர் ரயில் நிலையத்தில் ரோந்து பணியில் இருந்த போலீசார் இந்த அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ், தற்போது கைதாகி இருக்கக்கூடிய நபர்களின் முழு விவரங்கள். வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை குறைப்பதற்காக போலீசார் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் பிற மாநிலங்களிலிருந்து சென்னைக்கு கஞ்சா கடத்துவதை தடுப்பதற்காக தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு அவர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று வாலஜாப்பேட்டை அடுத்த அம்மூர் ரயில் நிலையத்தில் தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ரயிலில் இருந்து சந்தேகப்படும்படி கீழே இறங்கிய 2 இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் அவர்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்த சுரேஷ் மற்றும் சுனில்குமார் என்பதும் தொடர்ச்சியாக ஒடிசாவிலிருந்து சென்னைக்கு கஞ்சா கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 100 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்களுடன் வேறு கும்பலுக்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் தற்போது அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.